நல்ல தண்ணி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். கரண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, குடிக்கிற தண்ணி இருந்தால் போதும். வீட்டுள்ள தண்ணி வந்தனால எங்களால் எங்கேயுமே போக முடியல. வீட்டில் சிலிண்டரு எல்லாமே காலி ஆயிடுச்சு. அரிசி கூட இல்லை, சாப்பாடுலாம் இல்லை, எதுவுமே இல்லை. சென்னையில் ஒவ்வொரு முறை மழை வரும்போது நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ரோடு போட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. 2000 கோடிக்கு மேல மழை நீர் வடிகால் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கு செலவு செஞ்சும் நம்ம வீட்டுக்குள்ள ஏன் தண்ணி வந்தது? கோபம் வருது இல்ல? டிசம்பர் 3ஆம் தேதி சைக்ளோன் மீச்சுவாங். இதை முன்கூட்டியே கணிச்சிட்டோம். இது மாதிரி இத்தனாம் தேதிக்கு மழை பயங்கரமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வெதர்மேன்லாம் ரொம்ப அழகா போஸ்ட்லாம் போட்டு எல்லாருமே நம்ம முன்னாடியே அதை கணிச்சிட்டோம். இருந்தாலும் நம்ம சென்னையே கிட்டத்தட்ட ஸ்தம்பித்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 24 மணி நேரமும் இடைவிடாத மழை, அதுவும் நைட்லாம் பயங்கர மழை. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. புயல் இது ஒன்றும் சென்னைக்கு புதுசு கிடையாது. இதற்கு முன்னாடி 2015 சென்னை ஃப்ளட்ஸ், இதை விட இன்னும் ஜாஸ்தி சென்னை ஸ்தம்பிச்சு போனதை பார்த்தோம். அதற்கும் முன்னாடி சுனாமி 2004. இது மாதிரி இயற்கை சீற்றங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு சென்னையில, தமிழ்நாட்டில். இருந்தும் நம்ம ஏன் இன்னும் பாடம் படிக்க மாட்டேன்றோம்? இதற்கு மூல காரணம், ரூட் காஸ் என்ன? டிசம்பர் 3ஆம் தேதி புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஒரு 2 வருஷமா இதற்காண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சென்னை பூரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தோண்டி தோண்டி போட்டிருப்பாங்க. அப்ப எல்லாம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இப்ப இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினால ஓரளவுக்கு பரவாயில்ல, மழை நீர்லாம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஆகி அழகா போயிடும், நம்ம வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வராது, ரோட்லயே தண்ணி நிற்காது அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆனதா? இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின், புயல் நீர் வடிகால், இதற்கு கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இல்ல 2000 கோடிக்கு மேல, 3000 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கணக்குகள் இருந்தாலும் நம்ம ஹிந்து வெப்சைட் படி 1482 கோடி ரூபாய் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கும் 881 கோடி ரூபாய் ரோட சரி செய்யறதுக்கும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து வெப்சைட்ல போட்டிருக்கு. நம்ம எவ்வளவு செலவு செஞ்சோம், எவ்வளவு செலவு செய்யல, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெளிவா சொன்னாதான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அவங்க சின்ன சின்ன கிராமங்கள் அதெல்லாம் போட்டு ரோடு போட்டு இணைக்கணும் இல்லையா, அதற்கு 3159 கிலோமீட்டர் இந்த ரோட் லேயிங் ஒர்க், இதற்கெல்லாம் கிட்டத்தட்ட 5581 கோடி ரூபாய் செலவு செய்யறதற்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதனால சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கனெக்ட் ஆயிரும். ஆனா நம்ம போட்ட ரோடு தரமானதாக இருக்கிறதா? ஒரு 10 வருஷத்துக்கு வருமா, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்காவது வருமா அப்படின்னா இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இப்ப சென்னையில என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரோடு போட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு சாமானியனா நமக்கு என்ன தோணும்? நம்ம தெருக்கு ரோடு வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல டிவி ஒர்க் ஆகல அப்படின்னா சில சமயம் 2 தட்டு தட்டினா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல இப்போ இதே மாதிரி பிரச்சனை நீடித்துக்கிட்டே இருந்ததுன்னா சரி ஒரு நாள் ஒர்க் ஆகாமே போயிடும், நம்ம பேசாம டிவி மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணி டிவி மெக்கானிக்கை கூப்பிட்டு செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு டிவி ஒழுங்கா வரணும்ன்ற நோக்கில தான் நம்ம செலவு செய்யறோம். இப்ப 4000 ரூபாய் கொடுத்து செலவு செஞ்சுட்டு டிவியை கரெக்டா ஒரு 2 வாரத்திலயோ இல்ல ஒரு 2 மாசத்துலயோ திரும்ப டிவி ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா எவ்வளவு கோவம் வரும். அதே மாதிரி தான் இப்ப நம்ம தெருலாம் ரோடு போடுறாங்க இல்லையா, அந்த ரோடு போடும்போது போடுறதுக்கு முன்னாடி நின்ன தண்ணியை விட ரோடு போட்டதுக்கு அப்புறம் இப்ப இன்னும் அதிகமாக தண்ணி நிற்கிறது. இது நீங்க Facebookல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க, அதை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2015 எங்க வீட்டுல தண்ணி வரல உள்ளுக்குள்ள, ஆனா இந்த வாட்டி வந்துருச்சு உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெண்ட்ஸ். மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த கோபம் மிகவும் நியாயமானது. சில சமயம் ஏன்டா இந்த டிவியை ரிப்பேர் பண்ணுவோம்னு தோணுது இல்லையா, அதே மாதிரி ஏன்டா நம்ம ஊர்ல இந்த ரோட திரும்ப போட்டாங்க, பண்ணவங்க சரியா பண்ணாங்களா அப்படின்றதுதான் இல்ல. நம்ம பணத்தை செலவு செய்யறோம் இல்லையா, நம்ம பணத்தை நம்ம எப்படி வேணாலும் செலவு செஞ்சுக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்களோட பணத்தை செலவு செய்யும் போது பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இப்ப வந்த புயல்னால என்னென்ன பிரச்சனைகளை மக்கள்
எதிர்கொண்டாங்க. முதல்ல புயல் வருதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதற்கு பாராட்டுக்கள், நன்றிகள். ரெண்டாவது, நம்ம ஓரளவு எல்லாம் ப்ரிப்பேர்டா தான் இருந்தோம், ஆனா இடைவிடாத மழை, கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணது பாராட்டுக்கள், நல்லதுதான். ஆனா அந்த மழை வந்தது இல்ல, அந்த மழை கரெக்டா ட்ரெயின் ஆயிருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம இயல்பு நிலைக்கு திரும்ப வந்திருப்போம். ஆனா கடவுளை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டியது இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமா, வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதற்குரிய ப்ரிப்பேர்ட்னஸ் அதெல்லாம் எடுக்க வேண்டிய இருந்தது. எல்லார் வீட்லயும் இருந்த பிரச்சனை தான், மோட்டர் ஒர்க் ஆகல, எலக்ட்ரிசிட்டி வரல. இப்ப மோட்டருக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு. அப்ப மோட்டருக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா அந்த மோட்டர் செலவு பண்றதுக்கு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவாகுது இல்லையா? அப்ப ஆளை கூப்பிடணும் இல்லையா? இப்ப வீட்டுல கார் இல்லைன்னா பைக் எல்லாம் தரைத்தளத்துல தான் இருந்திருக்கும். அப்ப காருக்குள்ளேயோ பைக்குள்ளேயோ தண்ணி உள்ள புகுந்துருச்சுன்னா அப்ப அது ஒர்க் ஆகாது. அதற்கும் செலவு செய்ய வேண்டும். 4000 கோடி எல்லாம் செலவு பண்ணல, 2000 கோடி தான் செலவு பண்ணோன்னே வச்சுப்போம். அந்த 2000 கோடி செலவு செய்தும் நம்ம வீட்டுக்குள்ள ஏன் தண்ணி வந்தது? மோட்டர் ஒர்க் ஆகல, வண்டி ஓடல. இதற்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும்? இணைய சேவை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. 3ஆம் தேதி மழை வந்தது, 4ஆம் தேதி உடனே எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் தானே. இது நம்ம ஊருக்கு புதுசு இல்லையே. கடந்த ஒரு 10-20 வருடங்கள்லயே இது மாதிரி ஒரு 3-4 முறை நம்ம இந்த நிலைமையை பார்த்து விட்டோம். 2015லயே வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு நம்ம நிறைய பேர் வீட்டுல. ஆனா திரும்ப ஏன் வருது? நம்ம இவ்வளவு செலவு செஞ்சோம்ல, 2015 இருந்து நாம் ஏன் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை? இதற்கு தற்போது இருக்கும் அரசை மட்டும் குறை கூற இயலாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே நிலைமை தான். ஆனால் நமக்கு இப்ப ஏன் கோபம் வருது? அவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அந்த தப்புல இருந்து நீங்க ஏன் பாடம் படிக்கல அப்படின்ற கோபம் தான் வருகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி நடந்த பிரச்சனைக்கு நம்ம கோபத்துக்கு ஒருத்தரையோ ஒரு கட்சியையோ இரு கட்சிகளையோ நம்ம குறை கூற முடியாது. இதற்கு பல பேர் பிளேம் எடுக்கணும். இப்போ தற்போது ஆட்சி செய்பவர்கள், இதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள், அதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள், அப்படியே போயினே தான் இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டு நம்ம வீட்டுல இன்னும் ஏன் தண்ணி வருது? இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மழை நீர், அந்த மழை நீரோட சாக்கடை தண்ணீர், டிரைனேஜ் வாட்டரும் கலந்து வீட்டுக்குள்ள, நீங்க அதாவது மழை நீர் வந்தா கூட வீட்டுக்குள்ள பரவாயில்ல, அந்த டிரைனேஜ் வாட்டர் சேர்ந்து வருது பாத்தீங்களா? அப்ப அந்த டிரைனேஜ் வாட்டர் சேர்ந்து அப்ப நம்ம கிளீன் பண்ணும்போது அப்ப அந்த இடத்தோட சுகாதாரம் எப்படி இருக்கும்? அப்ப இதை கிளீன் பண்றதுக்கும் நம்ம செலவு பண்ணணும்ல, அதற்கெல்லாம் யார் காசு தருது? இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. பிரதீப் முத்து அப்படின்றவர் 2015லயே ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுல சென்னையில பல இடங்கள் ஏரிகளாக இருந்தன, அந்த ஏரிகளை நாம் ஆக்கிரமித்து கட்டிடங்களாக மாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார்த்திகேயன் மணிமாறன் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஒரு 17ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு மேப்பை காட்டுறாரு. அதுல குளம் குளமா இருக்கு இல்லையா, வேளச்சேரி, பள்ளிக்கரணை, இது மாதிரி இடங்கள்லாம், இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏரிகளாக இருந்தன, அந்த ஏரிகளை நாம் ஆக்கிரமித்து கட்டிடங்களாக மாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இது மாதிரி ஏரிகளாக இருக்கும் இடங்கள்ல நம்ம கட்டிடங்களை கட்டி கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்து வீடு வாங்குவது புத்திசாலித்தனமா? ஆனால் பல முறை அனைவரும் அந்த தவறை செய்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? சென்னையில மட்டும் இல்ல, நீங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா ரோடு போடும்போது அந்த ரோட்டோட தரம் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இல்லை அப்படின்றது ஒரு நிதர்சன உண்மை. குடிமுறை பொறியியல், சிவில் இன்ஜினியரிங், ரோடு போடுறீங்களா, அந்த சாலைகள்ல ஒரு சிறிய சரிவு, அதாவது ஒரு சரிவை ஏற்படுத்தி மழை வந்ததுன்னா அப்படியே அழகா ரோடின் 2 பக்கத்துக்கும் போயிட்டு அந்த ரோடின் 2 பக்கத்துலயும் ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்து அப்படியே ஸ்டாம் வாட்டர்ல ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங்ல இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப நம்ம போடுற ரோட்லாம் அது மாதிரி தான் போடுறோமா? நம்ம போடுற ரோட்ல ரோடு போட்டு ஒரு 6 மாசத்துலயே ஏன் தண்ணி தேங்குது? ரொம்ப முக்கியமா மழை நீரோட டிரைனேஜ் வாட்டர் ஏன் கலக்குது? அதற்கு நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? அரசு செய்ய வேண்டியது என்ன? வீட்டுல பாத்தீங்கன்னா சில சமயம் மெட்ரோ வாட்டர் விடும்போது டிரைனேஜ் வாட்டர் மெட்ரோ வாட்டரோட கலந்துருது, அப்ப ஸ்மெல் வருது. அப்ப அந்த தண்ணியை குடிக்கும் போது நம் சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல நிறைய மழைப்பொழிவு இருந்தாலும் அங்கே கிட்டத்தட்ட சென்னை மாதிரி ஒரு இடம் தான் சிங்கப்பூர். அங்கே இந்த அளவுக்கு செய்யும் போது நம்ம ஊர்ல நம்மளால ஏன் செய்ய முடியல? வளரும் மக்கள் தொகை, வாகன போக்குவரத்து, இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் இதற்கு மூல காரணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மழை நீர் சாலைகள்ல தேங்கும் போது நல்ல நீரில் மட்டும் பரவக்கூடிய டெங்கு போன்ற கொசுக்களால் பல நோய்கள் வருகின்றன. இதற்கெல்லாம் மருத்துவ செலவு யார் கொடுக்கிறது? இது போன்ற மழையினால், அதுவும் இது மாதிரி புயலினால் மக்களுக்கு பெரும் பெரும் பொருளாதார சுமை ஏற்படுகிறது. இன்னும் எத்தனை காலம்தான் நாம் பொறுத்திருப்பது? பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேட்ஸ் அப்படின்ற உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம், அதை ரன் பண்ண ரே டாலியோ அப்படின்றவர் ராடிக்கல் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. ராடிக்கல் டிரான்ஸ்பரன்சினா என்னன்னா ஒன்றும் இல்லை, தீவிர வெளிப்படைத்தன்மை. அதான் கூகுள் டிரான்ஸ்லேட்ல சொல்லுது. அதாவது இப்போ நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, நல்லா செஞ்சீங்கன்னா நல்லா செஞ்சீங்கன்னு பாராட்டணும், நல்லா செய்யலன்னா சுத்தமா சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிடணும். இதே கருத்தை தான் நெட்ஃபிளிக்ஸோட ரீட் ஹேஸ்டிங்ஸ் அவங்களோட மீட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா சொல்லிடுவாங்களா, ஒரு மீட்டிங்ல இருந்ததுன்னா நீ சரியா பண்ணனா சுத்தமா சரியா பண்ணல அப்படின்னா. ஏன்னா அந்த ஃபீட்பேக் வந்து ஒரு கோல்டன். அதாவது ஃபீட்பேக்ன்றது எப்பவுமே நான் எப்படி வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டேன்னா, நான் நல்லா செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஓரளவுக்கு உத்வேகமா இருக்கும். நீ நல்லாவே செய்யல, இதனாலதான் நீ நல்லா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நான்
தெளிவாக எதனால நான் நல்லா செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா அந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுக்குறது ஒரு கோல்டு கொடுக்கறதுக்கு சமம். ஏன்னா அந்த ஃபீட்பேக்கை வச்சு நான் என்னை மேம்படுத்தி கொள்ள முடியும். அதுபோல் தான் இந்த காணொலியும். இப்போ ரேடாலியோ ஸ்டைலில், ரீட் ஹேஸ்டிங் ஸ்டைலில் சொல்லணும்னா, இப்போ இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் பண்ணீங்க, ரோட்லாம் போட்டீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா சுத்தமாக சரியில்லை. நீங்கள் இதை விட இன்னும் 100 மடங்கு நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. சரி, இதெல்லாம் அரசு சரி பண்ணுறது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம என்ன செய்யலாம்? இந்தியாவோட ஃபியூச்சரே Tier 2 Tier 3 சிட்டிஸ், கிராமங்கள் தான் அப்படின்றது ஒரு தெளிவான உண்மை. அப்போ நம்ம எல்லாம் சென்னையை நோக்கியே இருக்காம சென்னையை தவிர்த்து நம்ம ஊர் கிராமங்கள்லையும், ஏன்னா இப்போ இணைய சேவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் இருக்கு. அப்போ அதற்கு தகுந்தபடி அந்தந்த ஊரை டெவலப் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம வெறும் சென்னையே டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என் நண்பர் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது, இது மாதிரி ஒரு 3-4 நாள் 5 நாள்லாம் சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னா அப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அவங்களாம் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். இப்போ நீங்கள் ஒரே ஒரு லொக்கேஷனை மட்டும், இப்போ சென்னையை மட்டும் நம்பி நம் தொழில் இருந்ததுன்னா நம்ம தொழில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டது தான். ஆனால் சென்னையை மட்டும் இல்லை, இப்போ மற்ற இடங்கள்லையும் ஓரளவுக்கு இப்போ டைவர்சிஃபை பண்ணி மற்ற ஊர்லையும் இருந்ததுன்னா அப்போ ஓரளவுக்கு அந்த தொழிலை ஓரளவுக்கு திறம்பட நடத்த முடியும். இது போன்ற இடங்கள்ல இதற்கு மேலும் கட்டிடங்கள் வரலாமா அப்படின்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டும். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதாவது நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீர் இல்லாம வாழ முடியாது. அந்த நீருக்கு மழை அவசியம். இத நம்ம வள்ளுவர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அழகா சொல்லிட்டாரு. அப்ப மழை வந்து கொண்டுதான் இருக்க போகிறது. இது போன்ற புயல்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்க போகிறோம். சரி, நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இனிமே அட்லீஸ்ட் இது வரைக்கும் செஞ்சுட்டோம் பரவாயில்ல, இனிமே ஒழுங்கா செய்வோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நம்ம வேலை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இதற்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 2 விஷயம் நினைக்கிறேன். ஹானஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, நேர்மை, வெளிப்படைத்தன்மை. அதாவது இன்றைய தேதியில நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் பல இடங்கள்ல நேர்மை என்றால் என்ன விலை அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சோதனை முயற்சிகள். நீங்க சோதனை முயற்சிகள் பண்ணி பார்த்தாதான் எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகல அப்படின்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரோடே போடுறீங்க, இப்போ ஒரு 4 ரோடு எடுத்துங்க, அந்த 4 ரோட ₹1 கூட, அதாவது ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இந்த ரோடுக்கு நாங்கள் இவ்வளவுதான் செலவு செய்யறோம், இந்த ரோடு இத்தனை நாள் வரப்போகுது அப்படின்ற தெளிவா செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு போர்டு மாதிரி போட்டு ஒட்டி செஞ்சு பாருங்களேன். அப்ப அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க, மக்கள் உங்களை எப்படி புகழ்கிறார்கள் அப்படின்றத பாருங்க. நேர்மை அண்ட் வெளிப்படைத்தன்மை இது வந்துட்டாவே நம்மளுடைய முக்காவாசி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். இவ்வளவு கோபம் இருக்கும் இதே நேரத்தில் மழை வந்து விட்டது, நம்ம சரியாக செய்யல, வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு, நமக்கு பல பொருளாதார சுமை நமக்கு இருந்தாலும் இரவும் பகலும் பார்க்காமல் கடின உழைப்பு கொடுத்து நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடின உழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு முறை, அதாவது கடந்த ஒரு 20 வருடங்களாக மழை வரும்போது நாம் இதே நிலைமையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு, அந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ், மூல காரணம், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ், நம்ம ஊர்ல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அதாவது விஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷன் நல்லா தான் இருக்கு நம்ம கிட்ட, ரோட்லாம் சூப்பரா இருக்கணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது, நல்லாவே பண்றோம். ஆனா நம்ம எங்க தவறு செய்யறோம்னா, அந்த விஷன் இருக்கு இல்லையா, செயல்படுத்துறோம் இல்லையா, அந்த எக்ஸிகியூஷன்ல தான் தவறு செய்கிறோம். அந்த எக்ஸிகியூஷன் எரர்ஸை நம்ம கம்மி பண்றதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இந்த மழையினால பால் கிடைக்காம நிறைய பேர் திண்டாடினதையும் பார்த்தோம். அதே மாதிரி வசதி படைத்தவர்கள் ஓரளவுக்கு மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டாங்க. இதனால இன்னும் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள், வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டிலலாம் தண்ணி போயிடுச்சு, அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணணும், இதற்கெல்லாம் இன்னும் நிறைய செலவாகும், ஏற்கனவே நமக்கு சம்பளம் கம்மி தான், இதற்கெல்லாம் மேல இன்னும் செலவு செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த காணொலியே கோபத்தின் வெளிப்பாடு தான். நம்ம ரேடாலியோ இல்லைனா ரீட் ஹேஸ்டிங்ஸ் சொன்ன மாதிரி வெளிப்படையா ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது, அதுதான் இந்த காணொலி, அதுதான் இந்த முயற்சி. இது ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துங்க, ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை ஒதுக்கிடுங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்கள் என்ன, மழையினால நீங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, மறக்காம கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க. இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட பரவாயில்ல, மறக்காம கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சரி நம்ம இதை பண்ணிட்டோம், இந்த மழையில் சென்னை தாக்கு பிடிக்கவில்லை, சரியாக பண்ணவில்லை, ஆனால் அடுத்த மழையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்ம வீட்டுக்குள்ள வராது, அதற்குரிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை எடுப்போம். நன்றி.
நம்ம ஊர்ல சாலைகள்லாம் குண்டும் குழியமாக இருக்குன்னு, அதனால நிறைய சாலை விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இதற்கு முன்னாடியே ஒன்று போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. அதை பத்தின கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க.